ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். 21 வருஷம் பூட்டி கிடந்த ஒரு கோயில் யார் திறந்தது தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், திடீரென வெளிவரக்கூடிய உண்மைகள். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் உயிரோட இருந்திருந்தா இந்த நிகழ்வுகளை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு, எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்களே பாருங்க. ஒரு ஊரை கற்பனை பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், ஊர் நடுவுல ஒரு கோவில். அந்த ஊரோட 8 வயது பசங்களுக்கு அவர்களுடைய ஊர் கோவில்ல திருவிழா எப்படி நடக்கும், எப்படி இருக்கும்னே அவர்களுக்கு தெரியாது. ஏன்? அவங்க பிறந்ததுல இருந்து அந்த கோவில்ல திருவிழாவை எடுக்கல. கோயிலுக்கு போற வழியை அடைச்சு ஆல்மோஸ்ட் 15 வருடம் ஆயிடுச்சு. மொத்தமும் சண்டை, 21 வருடமாக நடக்கக்கூடிய சண்டை. 21 வருடங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை எம்எல்ஏ மாறி இருப்பாங்க, எத்தனை கலெக்டர் மாறி இருப்பாங்க, எத்தனை அரசாங்கம் மாறி இருக்கு. ஆனா வேலி மட்டும் மாறல. இந்த வாரம் அதே வேலி கீழே விழுந்துச்சு. கோவில் கதவு திறந்துச்சு. வில்லேஜ் மக்கள் அழுதுகிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்ற மாதிரி வீடியோக்கள் இப்ப வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு. யார் திறந்தது, எப்படி திறந்தது, அதை திறந்தவங்க யாருன்னு தெரிஞ்சா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய கூட்டம் ஏன் இப்ப வாயை மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1, இந்த 21 வருட கதை. 2, விஜய் ஒரு கிறிஸ்தவர், அதனால இந்து விரோதின்னு எலெக்ஷன் முழுக்க ஓடின கதைக்கும் இந்த கையெழுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வித்தியாசம். 3, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே சிலர் ஏன் ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த அரசியலுடைய உண்மையான நிறம் என்ன அப்படின்னு தெளிவாக விளக்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அந்த ஊருக்கு போவோம். சோலாங்குருணி அப்படிங்கிற கோவில், சோழவந்தான் பகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி. மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? கோவிலுக்கு போற பாதைய ஒரு பிரைவேட் நிறுவனம் ஆக்கிரமிச்சு வேலி போட்டுடுச்சு. கோயில் அங்கேயே இருக்கு, சாமி அங்கேயே இருக்கு, போற வழிதான் இல்ல. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டு தெரு நுனியில உங்க குலதெய்வம் கோயில், ஆனா நீங்க உள்ள போக முடியாது. உங்க பிள்ளைக்கு காது குத்த, முடி எடுக்க, திருவிழால தேங்காய் உடைக்க எதுவுமே அந்த கோயில்ல பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கோட அந்த ஊர் வாழ்ந்தது. 1-2 மாசம் கிடையாது, கிட்டத்தட்ட 15 வருடங்கள். அப்படின்னா அந்த மக்கள் சும்மாவா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மக்கள் சும்மா இருக்கல. இதுதான் இந்த கதையில எனக்கு ரொம்பவும் வலிய கொடுத்த ஒரு பார்ட். அமைச்சரே சொல்றாரு, மக்கள் வருடக்கணக்காக அதிகாரிகள் கிட்ட மனு மேல மனு கொடுத்திருக்காங்க, நடவடிக்கை 0. ஒவ்வொரு மனுவும் ஒரு ஃபைலா இருக்கு. ஒவ்வொரு ஃபைலும் பல வருடங்களாக தூங்கிக்கிட்டே இருக்கு. 21 வருட சிஸ்டம் தூக்கம் மட்டும்தான் இருக்கு. இப்ப கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான பதில் எங்கிட்ட இல்ல. ஆனா கேள்வி கேட்கறது நம்ம வேலை. ஒரு வேலி, ஒரு நோட்டீஸ் போட்டா கீழே விழுற வேலி, அது 21 வருடமாக நின்னுக்கிட்டே இருக்கணும்னா வெறும் ஃபைல் தூங்குற பிரச்சனையா? அல்லனா இந்த 21 வருடங்கள்ல எத்தனை கலெக்டர் அந்த மேசையில உட்கார்ந்துருப்பாங்க, எத்தனை எம்எல்ஏஸ் அந்த தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க? எல்லாருக்குமே இந்த மனு போய் சேர்ந்திருக்கும். ஆனா யாருமே அசையல. ஏன்? அந்த ஏன் அப்படிங்கிற பதில இன்னைக்கு எல்லாருமே தேடுறோம். அது இன்னொரு நாள் வீடியோ ஆகும். ஏன்னா அதுக்கான சரியான பதில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், அதுக்கு சரியான ஆதாரம் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனல்ல வந்து அதை பற்றி பேசுவோம். இப்போ இந்த கதையை தெளிவாக பார்ப்போம். 2026 எலெக்ஷன் கேம்பெயின், திருப்பரங்குன்றம் தொகுதியில தாவேகா வேட்பாளர் CTR நிர்மல்குமார். கேம்பெயின்ல அந்த பகுதிக்கு போனப்ப மக்கள் இந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமா கேம்பெயின்ல வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? செய்ச்சதும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த தெருவுக்கு போயிடுவாங்க. நாமும் மறந்துடுவோம், அவங்களும் மறந்துடுவாங்க. அதுதான் 21 வருடமாக தமிழ்நாட்டில் இந்த கிராமத்துக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நடந்தது வேற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தாவேகாவின் நிர்மல்குமார் ஜெயிக்கிறாரு. 41,533 வாக்குகள் மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு, அமைச்சராகிறாரு. அதுவும் சாதாரண போர்ட்போலியோ இல்ல, மின்சாரம் பிளஸ் சட்டத்துறை. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவருடைய சொந்த வார்த்தையில நீங்களே கேளுங்க. இந்த விஷயத்தை லீகலி நாங்க எக்ஸாமின் பண்ணோம், உடனடியாக நோட்டீஸ் அனுப்பணும், வேலியை அகற்றணும், பாதையை கிளியர் பண்ணோம் அப்படின்னு 4 வாக்கியம் சொல்றார். 21 வருட பிரச்சனைக்கு அவர் சொல்லக்கூடியது 4 வாக்கியங்கள். லீகல் எக்ஸாமினேஷன், நோட்டீஸ், வேலி டவுன், வழி ஓப்பன். அப்புறம் அவர் ஊர் மக்கள் கிட்ட சொன்ன வார்த்தை இது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மொத்த கதையிலேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லைன்.
இது நம்ம கோவில், நம்ம திருவிழா கொண்டாடுவோம். நாளைக்கு இந்த கோயிலுக்கும் இந்த கிராமத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி பவர் கனெக்ஷன் வந்துடும். போய் சந்தோஷமா கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. போய் சந்தோஷமா கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அப்படியே போயிருக்கலாம். இவர் அப்படி பண்ணல. அந்த ரெஸ்டோர் ஆன பாதையில மக்களோடு சேர்ந்து கோவிலுக்கு நடந்து போய் அவங்க கூடவே நின்று சாமி கும்பிடுறாரு. அந்த வீடியோ தான் இப்ப தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வைரலா இருக்கு. அந்த மக்கள் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நீங்க பார்க்கணுமே. அது எந்த எலெக்ஷன் ஜிங்கிள்லையும், எந்த ஆட் பிலிம்லையும், எந்த டாக்குமெண்ட்ரியிலையும், எந்த ஆஸ்கார் மூவிலையும் வராது. அதோட நிக்கல. ஜூலை 4ஆம் தேதி அதே அமைச்சர் தேனி மாவட்டம் போடியில விருப்பாச்சி ஆறுமுக நாயனார் கோவில்ல திருகுட முழுக்கு விழால கலந்துகிட்டத அவரே தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்கிறார். ஒரு பேட்டர்ன் தெரியுதா? சரி, இப்போ இங்க வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் முதல்வர் யாரு? விஜய், ஒரு கிறிஸ்தவர். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு கிறிஸ்டியன் முதல்வர் வந்தா இந்துக்களுக்கு ஆபத்து, கோயில்களுக்கு என்ன ஆகும், இந்து விரோத ஆட்சி வரப்போகுது. சோசியல் மீடியால எத்தனை வீடியோஸ், எத்தனை போஸ்ட், எத்தனை பயமுறுத்தல், தனிப்பட்ட முறையில் எத்தனை அவதூறுகள். சரி ஃப்ரெண்ட்ஸ், 60 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள்ல ரெக்கார்ட்ஸை மேசைக்கு மேல எடுத்து வைப்போம். வெறும் பேச்சு இல்லை, கையெழுத்து போட்ட ஃபைல்ஸை தூக்கி வைங்க. டே 1 மே 10ஆம் தேதி கையெழுத்து விழுந்த ஆர்டர்களில் ஒன்று டாஸ்மாக் நடவடிக்கைகளுடைய மிக முக்கியமான ஆரம்பம். ஜூன் 5ஆம் தேதி என்ன நடந்துச்சு? 717 டாஸ்மாக் கடைகள் பெர்மனண்டா மூடப்பட்டது. அதுல 276 கடைகள் எங்க இருந்துச்சு? கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருந்த 276 கடைகள் மூடப்பட்டது. அவர் நினைச்சிருந்தா பள்ளிகளும் காலேஜுகளும் பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு விட்டுருக்கலாம். இந்த ஒரு முடிவால அரசுக்கு வருடத்திற்கு 8000 கோடி ரூபாய் வருமான இழப்பு. அரசே ஒத்துக்கிட்டு எடுத்த முடிவு. இப்ப நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 59 வருடங்கள்ல இந்து மத பற்று பேசின எத்தனை அரசாங்கம் கோவில் வாசல்ல இருந்த சாராய கடையை மூடிச்சு? இவங்க எல்லாருமே பழி போட்ட, அசிங்கமாக பேசிய, அவருடைய மதத்தை காரணம் காட்டி இவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொன்ன அந்த முதல்வர், அவருடைய கையெழுத்து தான் இன்னைக்கு அதை பண்ணியிருக்கு. 436 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? 436 ஸ்கீம்ஸோட விஷன் டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்து பாருங்க. அது கட்டப்பட்டிருக்கிறதே திருக்குறளின் அடிப்படையில். அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 10 பில்லர்ஸ் வந்து தனியாக கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சொல்லாங்குரணி லேபல் ஒன்னு சொல்லுது, கையெழுத்து வேற ஒன்னு சொல்லுது. நீங்க எந்த கதையை நம்புவீங்க? ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம நேர்மையாக எல்லாருமே பார்க்கணும். நம்ம சேனலுடைய வழக்கம் அது. திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னதுமே உங்கள சிலருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். தீபத்தூண் விவகாரம். மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏத்துற கேஸ். அது இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒத்துக்கிறேன். அது நீதிமன்றத்தில் இருக்கு. அரசு பழைய நடைமுறை தொடருங்கிற நிலைப்பாட்டில் இருக்கு. அதுக்கும் விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இந்த சோலாங்குரணி வேற, தீபத்தூண் வேற. ரெண்டையும் குழப்பிக்காதீங்க, குழப்பவும் விடக்கூடாது. ஏன்னா அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆட்சி ஓடுறதே, வண்டி ஓடுறதே யாரால? கூட்டணியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களால். ஒரே ஒரு கோயில்ல பாதை திறக்கப்பட்டதுனால எல்லா கேள்விக்கும் அதிலேயே பதில் வந்துடாது. அதை நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு அரசாங்கத்துடைய டைரக்ஷனை பார்க்கணும்னா அது பேசுற பேச்சுல இல்ல, கையெழுத்து போடக்கூடிய ஃபைல்ஸ்ல தெரியும். இந்த ஃபைல், நாம சொல்லக்கூடிய இந்த ஃபைல் மிக முக்கியமான மகத்தான டைரக்ஷன். தீபத்தூண் ஃபைலை நாம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். என்னதான் நம்ம தாவேக அரசை பற்றி, சிஎம் விஜய் பற்றி பேசினாலும் கணக்கு கேட்கறதும் கேள்வி கேட்கறதும் நம்ம வேலை. சரி, இப்ப அந்த 3வது விஷயம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே உண்மையான ஒரு ஆச்சரியம். ஒரு அரசியல் கட்சி, எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்துக்களுடைய நலன் தான் எங்க அரசியல். சரி, இதோ ஒரு இந்து கோவில் 21 வருஷம் பூட்டப்பட்டிருந்தது, இப்போ திறந்திருக்கு, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இது ஒரு நல்ல வேலை அப்படின்னு அவங்க பக்கத்துல இருந்து வந்திருக்கா? ஒரு தலைவன், மானமுள்ள தலைவன், மண்டையில அறிவு இருக்கிற ஒரு தலைவன், ஆஹா என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு கூட நாதி இல்லை. தமிழ்நாட்டில் ஒருத்தனுமா இதை பற்றி பேச அவனுக்கு மனசாட்சி குத்தல. அவனுக்கு பக்கத்துல இருந்து இந்த விஷயத்தை பாராட்டுறோம் அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் பேசி இருக்கிறானா? அமைதி, கம்ப்ளீட் அமைதி, மயான அமைதி.
ஏன்னு நல்லா யோசிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பதில் ரொம்ப சிம்பிள். அரசியல்ல நரேட்டிவ் தான் ஒரு மிகப்பெரிய மூலதனம். விஜய் அவர்கள் இந்து விரோதிங்கிறது தான் அவங்க கட்டின நரேட்டிவ். அதாவது அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களே, குழந்தைகளே, பெண்களே அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்பா உனக்கெல்லாம் அறிவு இருக்காப்பா? அண்ணா உனக்கெல்லாம் அறிவு இருக்காண்ணா? அதாவது அரசியல்ல நரேட்டிவ் தான் மூலதனம். சிஎம் விஜய் அவர்கள் இந்து விரோதி, ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறது தான் இவனுங்க எல்லாருமே கட்டின நரேட்டிவ். இப்போ அதே விஜய் அவர்களின் அரசாங்கம் கோயிலை திறந்து கொடுத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டா சொந்த நரேட்டிவை சொந்த கையால உடைச்ச மாதிரி, தன் கண்ணிலேயே மண்ணை அள்ளி தூவுன மாதிரி, தன் தலையிலேயே தேங்காய் எடுத்து உடைச்ச மாதிரி. அதனால ஒத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க மட்டும் இல்ல, இதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் நிறம். தன்னுடைய எதிரி தண்ணியில விழுந்தா ஹெட்லைன், அதே எதிரி நல்லது பண்ணா சைலன்ஸ். இங்க ஒரு வார்த்தை அந்த கட்சிகளை நம்பி நிற்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நான் தெளிவாக சொல்லணும். உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உங்கள் கடவுள் பக்தியையும் நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் யோசிங்க, உங்க ஃபீலிங்ஸ், உங்க இமோஷனை, உங்க உணர்வுகளை வாக்குகளா மாத்துறவங்க யாரு? உங்க கோயில் வழியை திறந்து கொடுக்கறவங்க யாரு? உங்க கோயில்களை தூய்மையா பாதுகாக்கிறவங்க யாரு? உங்க கோயில் முற்றத்துல சாராய கடை இல்லாம பாத்துக்கிறது யார்? அந்த வித்தியாசம் தெரிஞ்சாலே போதும், நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறும். இப்ப இதோடைய அரசியல் அர்த்தம் என்னன்னு நீங்க பார்க்கணும். கொஞ்சம் கணக்கு பாருங்க. இது நடந்திருக்கிறது எங்க? மதுரை பெல்ட்ல, தென் தமிழ்நாடு. கோவில் பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். விஜய் கிறிஸ்டியன் நரேட்டிவ் அதிகமாக ஓட்டப்பட்ட அதே மண்ணுல இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 7 பை எலெக்ஷன்ஸ் வர்ற வழியிலேயே இருக்கு. 120 வெஸ் 118 கத்தி முனை கணக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சோலாங்குருணியும் அந்த நரேட்டிவோட ஒவ்வொரு செங்கல்ல தொடர்ந்து உடைச்சுக்கிட்டே இருக்கு. என்னுடைய ஹைபாத்திசிஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி 10 ஊர் கதைகள் வெளியே வந்தா மத லேபிள் அரசியல் தமிழ்நாட்டில் வேலை பண்றது நின்றுடும். இவங்க மதங்களை நம்பியே அரசியல் நடத்துறானுங்க பாத்தீங்களா? ஒருத்தன் சொல்லுவான் எங்க மத நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான் மத நல்லிணக்க அரசியல் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான் மத வேறுபாடே இல்லாத, ஜாதி வேறுபாடே இல்லாத. ஒருத்தன் சொல்லுவான் மதம் தான் அரசியல் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது தான் அரசியல். யார் ஜாதியை பற்றி பேசுறது? எந்த அமைச்சர் அவனுடைய மதத்தை பற்றி பேசுறார்? எந்த முதல்வர் அல்லது எந்த எம்எல்ஏ அவருடைய ஜாதியை பற்றி பேசுறார்? எல்லாத்தையும் கடந்து நிற்கு ஒரு அரசியல், ஒரு அரசு. தமிழ்நாட்டு மக்கள் 50-60 வருடங்களாக தவம் இருந்து ஒரு வாழ்க்கை முறைக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சோ மத லேபல்ல, மத அடையாளத்துல அரசியல் நடத்துறது இதோட நின்னுச்சு. அது எப்ப நடந்ததோ அன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் வெற்றி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கே வெற்றி, தமிழ்நாட்டு அரசியல் கல்ச்சருக்கே வெற்றி. கடைசியா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப காமராஜர் பேச்சு அடிக்கடி வருது. நம்ம காலையில லைவ் வீடியோல கூட பேசியிருந்தோம். நேத்து கூட தெளிவாக சொன்னேன், 60 நாள்ல எந்த ஒரு கம்பேரிசனுமே நம்ம போட முடியாது, போட வேணாம்னு சொல்லியிருந்தேன். இப்பவும் அதே நிலைப்பாடு தான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், காமராஜரை, பெருந்தலைவர் காமராஜரை மக்கள் ஏன் நேசிச்சாங்க? அவர் எந்த சாதின்னு பார்த்தா நேசிச்சாங்க? எந்த கட்சின்னு பார்த்தா நேசிச்சாங்க? இல்ல, ஸ்கூல் கட்டினாரு, சோறு போட்டாரு, வேலை கொடுத்தாரு, மனுஷனை நேசிச்சார். எம்ஜிஆரையும் அப்படித்தான் மக்கள் நேசிச்சாங்க. மதம் தாண்டி, ஜாதி தாண்டி மக்கள் நேசிக்கிற அடுத்த தலைவர் தமிழ்நாட்டில் உருவாவாரா, உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இருந்தது தெரியுமா? எனவே அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். காலம் சொல்லும், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கான பாதை எதுன்னு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மேடை பேச்சில் கிடையாது, அது ஒரு கிராமத்து கோவில் வேலியை பிடுங்குற மாதிரி சின்ன சின்ன கையெழுத்துல இருக்கு. திருவள்ளுவர் இந்த விஷயத்தை 2 வரியில பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிட்டாரு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு. பேசுறது எல்லாருக்கும் ஈஸி, ஆனா பேசுனபடி செய்யறது தான் கஷ்டம். 21 வருடமாக எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க, ஆனா ஒருத்தர் தான் செஞ்சிருக்கிறார், அதுதான் சிஎம் விஜய். இப்ப நான் கேட்கிற கேள்வி கமெண்ட்ல பதில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஊர்ல, உங்க ஏரியால இந்த மாதிரி 10 வருடம், 15 வருடம், 20 வருடமாக தீராம இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கோயிலுக்கு போற வழியா? ஏரிய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கா? ரோடா? பள்ளிக்கூடமா? அதை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேனல் உள்ள வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான பேர், ஏன் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே வரலாறா மாறுது. அதனால
10, 15, 20 வருடமாக உங்க ஏரியால, உங்க தெருவுல, உங்க ஊர்ல தீராத பிரச்சனை என்ன? கோயிலுக்கு போற வழியா, ஆறு ஏரி அப்படின்னு எதையாவது ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களா, ரோடு இல்லையா, பள்ளிக்கூட பிரச்சனையா, எந்த பிரச்சனையோ அதை கமெண்ட்ல போடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் அடுத்த சோலாங்குருணியோட முதல் மனு. குறிப்பா கிறிஸ்டியன் முதல்வர் அப்படின்னு பயமுறுத்தி என்னென்ன கதைகள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு மரியாதையாக, பாசமாக இந்த வீடியோவை அனுப்பி வைங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எதுக்கு வெயிட் பண்றீங்க? மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா, பத்திரமா, பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.